ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டாக் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். நான் உங்கள் சதீஷ்குமார் டாக் ட்ரைனர். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லேபர்டார் தான். ஒரு 1.5 இயர்ஸ் லேபர்டார் மேல் டாக்ஸ் இது. ஸோ இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக நமக்கு வந்திருக்கான் அப்படின்னா, ஹெவி புல்லிங், அதாவது வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது ஹெவியாக புல் பண்ணிட்டு போகிறது. ஏஜ்டு பர்சன் தான் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரையுமே 2 வாட்டி இழுத்து கீழே தள்ளிட்டான். ஸோ அந்த மாதிரி ஹெவியாக இழுத்துட்டு போவான். அடுத்து டாக்ஸை பார்த்தா சுத்தமாகவே அவனுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ இந்த பக்கத்தில் இருக்க டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீதியிலே இருக்கக்கூடிய டாக்ஸ் தான், ஸ்ட்ரீட் டாக்ஸ் இது. இந்த டாக்ஸ்க்கு இவனும் ஆகவே ஆகாது. ஸோ அந்த டாக்ஸ் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த லேபர்டார் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த டாகை ஃபைட் பண்ணுவான். ரொம்பவே அக்ரெசிவாக போவான். டாக்ஸை பார்த்தா ஹெவி அக்ரெசிவாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்த கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரைனர் அட்டன் பண்ணி இது ஃபெயிலியர் ஆகிருக்கு, அவங்க பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது கண்ட்ரோல் ஆகாது அப்படின்னு சொல்லி போர்டிங் கொடுங்க, அப்போ தான் பண்ண முடியுன்ட்டு இருக்காங்க. இவங்க போர்டிங் கொடுக்கறதுக்கு மாதிரி இவங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ இங்கே வந்து பண்ணுற மாதிரி தான் இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சொன்னாங்க. டாக்ஸ் இப்படி இருக்குது, இதை ட்ரைன் பண்ணணும், இது முடியுமா, இது மாதிரி ஒரு ட்ரைனர் வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு முடியலைன்ட்டாங்க. போர்டிங் கொடுத்தீங்கன்னா தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் பண்ணித்தரோங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, எங்களுக்குமே அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. எப்படி சொல்லணும், இவனை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அந்த புல்லிங் ரொம்பவே நல்லாவே எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது, அந்தளவுக்கு இருந்தது. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ரோப், அந்த கை பிடிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோப்பில் அதில் ஒரு ஃபிங்கரை மாட்டிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போனால் கூட உங்கள் கூட வாக் பண்ணி வருவான். ஸோ அந்தளவுக்கு பெட் பேரண்ட்டு கூட ஃப்ரீயாக வாக் பண்ணி வருவான். டாக்ஸை பார்த்தா புல் பண்ணவே பண்ணுறதில்ல. அந்த அக்ரஷன் இந்த லெவல் எதுவுமே இருக்குல்ல, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில், ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டே ஒர்க் போட்டு வந்திருக்கேன். அந்த டாக்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். அந்தளவு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிட்டான். இப்போது ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிட்டான். கிளைண்ட்டுக்குமே அவங்க சாட்டிஸ்ஃபைட், நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக தான் சொல்லியிருந்தாங்க. நல்லாவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்குமே. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைமே எங்களுக்கு. நாங்கள் இப்போ எங்கள் அம்மா கூட அவனை வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க, ஃப்ரீயாக தான் வர்றான், எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்ஸை பார்த்தா நோன்னு சொன்னாலே அவன் திரும்பி வந்துடுறான். ஜஸ்ட்டு நின்று பார்ப்பான், நோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறான், எந்த இதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதோடைய ஒர்க்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி எவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்டே ஒர்க் போட்டு வந்தாலும் சரி, நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு கிட்ட வந்துடுவான். அந்த மாதிரி ஹேண்ட்ஷேக், ஹைஃபை, இது என்ன கொஞ்சம் ஹைபராக இருப்பான். ஸோ ஒரு 1.5 இயர்ஸ் டாக் மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. ஒரு 6 to 7 மந்த்துக்குள்ள டாக்ஸ் என்ன ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குமோ அது எல்லாமே இவன்ட்டு அப்படியே இருக்குது. அந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா டேப்லெட் கொடுக்கும்போது, டேப்லெட் வந்து இவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. டேப்லெட் அதோட ஸ்மெல்லை பார்த்துட்டாலே, ஸ்மெல் பண்ணிட்டானா கூட அவன் கை கிட்ட கொண்டு போனால் கோபம் வரும். அந்த மாதிரி இருந்தான். ஸோ அவங்க நிறைய இதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. எக்கில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்து பார்த்துருக்காங்க, சிக்கன் லிவரில் கொடுத்து பார்த்துருக்காங்க. எல்லாமே சாப்பிடும். நான்வெஜ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவன். பட் அந்த டேப்லெட்டை வச்சு கொடுக்கும்போது டப்புன்னு அந்த ஃபுட்டை கூட பெருசாக எதிர்பார்க்க கூட கிடச்சிடும். ஸோ அந்த கண்டிஷனில் இருந்தான். இப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்டோட ஒரு டேப்லெட், ஏதாவது ஒரு ட்ரீட் கூட வச்சு டேப்லெட் தெரிகிற மாதிரி வச்சு கொடுத்தா கூட இப்போ அவன் வந்து நல்லாவே சாப்பிட்டுக்கிறான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்குமே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இவனுடையது. ஸோ அவனுடைய வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்டே போட்டு லாங் போயிட்டு வருவேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி ரீகால் பண்ணும்போது கிட்ட வருவான், பிஸ்கட் ரிவார்ட் பண்ணுவோம், சாப்பிடுவான். ஸோ திருப்பி அகைன் அதே மாதிரி ஸ்டே ஒர்க் சொல்லிட்டு போகும்போது அந்த டாக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த டாக் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தோம். இவனை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ நிறையா டாக்ஸ் நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சடனாகவே எங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். பட் இவன் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்தான். மீன்ஸ் டஃப் கொடுத்தான்னா எப்படி சொல்கிறது, கண்ட்ரோலே ஆக மாட்டான். நோ, ஜஸ்ட் வந்து வெளியில் கேட்டை விட்டு எடுத்தோம் அப்படின்னாலே ஹெவி ஃபோர்ஸாக ஃபுல் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தவன் அவனெல்லாம் ஒரு இடத்துல இவ்வளோ ஸ்டெடியாக உட்கார வைக்க முடியவும் முடியாது. அவங்க ஓனர், அவங்க பெட் பேரண்ட்டே பார்த்தீங்கன்னா இவங்களாம் உட்கார மாட்டாங்க, விட்டால் ஓடிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நல்லா கண்ட்ரோலாகவே உட்காந்துருக்கான். நாங்கள் ரீகால் பண்ணுற வரையும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டான். என்ன ஒன்று, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்திவன், அதனால் ஸ்டெடியாக சிட் பொசிஷனில் உட்கார முடியாது. டக்குன்னு டவுன் போயிடுவான், ரெஸ்ட் பொசிஷன் போயிடுவான். இந்த மாதிரி அதே மாதிரி கூப்பிட்டதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னாலே வந்துடுவான். நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இதே ஏரியாவில் வந்துன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரீட் டாக் இருக்கும். அதையுமே அது கூடயும் நாங்கள் வச்சு ஒர்க் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி.
handshake, handshake, yes. Next. பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஷேக் கொடுப்பேன். அந்த எவ்வளோ ஃபோர்ஸாக அவன் அந்த ஹேண்டை வந்து காலை வந்து கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னாலே, பட் அவங்க வந்து நெயிலெலாம் கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கையிலலாம் ரொம்ப ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி ஃபோர்ஸ் போயிடுவேன். இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் எதனால இந்த ஃபால்ட் வருது அப்படின்னா, நீங்கள் பப்பீஸ்லேயே வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு 3 வேக்சின் 4 வேக்சின் பண்ணதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. அவங்கள வாக்கிங் கூப்பிட்டு போகிறவங்களுக்கு ஓகே. பட் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே சைடில், அதாவது வீட்டு பக்கத்தில் வாக்கிங் லைட்டாக அப்படி கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் பப்பிலே நீங்கள் கண்டிஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக் அக்ரஷன், லீஸ் புல்லிங் இது எதுவுமே இருக்காது. வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது இடையில டாகை லாங்கில் விட்டு ரீகால் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீட் கொடுங்க. கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே டாக்ஸ் வந்து அந்த லீஸ் புல்லிங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாகை பப்பிலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் பழக்கும்போது அந்த டாக்ஸை எதை பார்த்தாலுமே அந்த அக்ரஷன், புல்லிங் இது எதுவுமே இருக்காது. இதெல்லாமே நார்மலாகவே பழகிப்பாங்க. இது மோஸ்ட்லி யாருமே பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி இது வந்து நம்ம டாக்ஸை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் பழக்காதனால தான் பழக்கம் இருக்கணும். வெளியில் டாக்ஸ் எல்லாம் பார்க்கணும். டாக் புல் பண்ணும்போது நான் உங்களை ரீகால் பண்ணி நீங்கள் ஒரு ரிவார்டு கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்ற டாக் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி போகும்போது தான் அந்த லீஸ் புல்லிங் அப்படின்றது ஒன்று வரவே வராது. இது பப்பியில் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் அடல்ட் ஆகும்போது அதை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்டோர்லேருந்து அவுட்டோரில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள்னால புல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா சும்மா இது மாதிரிலாம் கண்டிஷன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. குட் பாய்.